குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஜாகிரஃபியில் இன்னைக்கு ஃபஸ்ட் லெசன் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்த லெசன் பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்தியா அதனோட அமைவிடம் என்ன, நிலத்தோற்றம் என்ன, அதனுடைய வடிகால் அமைப்பு, அதனுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ், அதை ஃபுல்லும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா to understand and strategic importance of India's absolute and relative location in the world. புவியியல் இந்தியாவுடைய அமைவிட முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட முக்கியமான தனித்துவ பண்புகளை கொண்ட இயற்கை அமைப்பு பிரிவுகளை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட், டு கம்பேர் த ரீஜன்ஸ் ஆஃப் கிரேட் இண்டியன் பிளைன்ஸ். இந்தியாவுடைய பெரிய சமவெளி பகுதிகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு. தென் டு டிஃப்ரென்ஷியேட் த ஹிமாலயன் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ். அதாவது இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் கொஞ்சம் இருக்குது, தீபகற்ப இந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறுகள் கொஞ்சம் இருக்குது. இந்த ரெண்டு ஆறுகளுக்கும் இடையே என்னென்ன வேற்றுமைகள் இருக்குது அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த லெசனோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அண்ட் 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா. அதாவது உலக பரப்பளவில் 7வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஏஷியா கண்டத்தோடைய 2வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. இட் இஸ் செப்பரேட்டட் பை த ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த காண்டினென்ட். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 2.4% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்ட் வித் அன் ஏரியா ஆஃப் 32,82,263 square kilometers. Many of the Indian states are larger than several countries of the world. அதாவது பிற ஆசிய பகுதிகளில் இருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவோட நிலப்பரப்பு சொல்லப்போனால் 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இது புவியில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவில் 2.4%. உலகத்தில் உள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் ரொம்ப பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ். இந்தியாவுடைய நிலம் மற்றும் அதனோட நீர் எல்லைகள் என்ன, இந்தியாவை சுற்றி எந்தெந்த நாடெல்லாம் இருக்குது, என்னென்ன வாட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன கடல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரண்டியர் வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட், China, Nepal and Bhutan in the north and Bangladesh and Myanmar in the east. இந்தியா டோட்டலாக 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டிருக்குது. வடமேற்கில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானும் இருக்குது. நார்த்தில் சைனா, நேபாள், பூட்டான். கிழக்கு பகுதியில் பங்களாதேஷ், மியான்மர். இதுதான் நம்மளுடைய சரௌண்டிங்காக இருக்குது, லேண்ட் சரௌண்டிங்ஸாக இருக்குது. இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ் அண்ட் த ஷார்ட்டஸ்ட் பார்டர் இஸ் வித் ஆப்கானிஸ்தான். இந்தியா அதிகபட்சமாக பங்களாதேஷோட 4,156 கிலோமீட்டர் நீளமான நில எல்லையையும், ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுனா ஆப்கானிஸ்தான், இது 106 கிலோமீட்டர் நில எல்லையையும் கொண்டு வச்சிருக்குது. About 6,100 kilometer long coastline of India is washed on 3 sides of the country by the Indian Ocean and its 2 arms, namely Arabian Sea in the west and Bay of Bengal in the east. The total length of the coastline of India including the islands is 7,516.6 kilometer. India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Park Strait. இந்தியா சவுத்தில் பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். கிழக்கில் வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். வெஸ்ட்டில் மேற்கு பகுதியில் அரபிக்கடலால் சூழப்பட்டு கிட்டத்தட்ட 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கோஸ்டல் ஏரியா நமக்கு இருக்குது. இந்திய கடற்கரையோடைய மொத்த நீளம், அதனோட தீவுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 7,516.6 கிலோமீட்டர் இருக்குது. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடியது பார்க் ஸ்ட்ரைட். பார்க் ஸ்ட்ரைட் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, எ நேரோ அண்ட் ஷாலோ சி கால்டு பார்க் ஸ்ட்ரைட்.
இது வந்து குறுகிய ஆழம் இல்லாத ஒரு கடல் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியாவும் உலகமும். The Indian landmass has a central location between the East and the West Asia and the southward extension of the Asian continent. The trans-Indian ocean routes which connect the countries of Europe in the west and the countries of East Asia provide a strategic central location to India. Thus, it helps India to establish close trade contact with West Asia, Africa, and Europe from western coast and with the southeast East Asia from the eastern coast. இந்தியாவுடைய அமைவிடமானது கிழக்கு அப்புறம் மேற்கு ஆசியாவுக்கு மத்தியிலையும் ஏசியாவுடைய தென்பகுதியிலையும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா அது நல்லா புரியும். இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸையும் கிழக்காசிய நாடுகளையும் ஜாயின் பண்ணுது. இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்டல் இருக்குல்ல, வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாஸில் மேற்காசியா, ஆஃப்ரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸை இணைக்குது. கிழக்கு கடற்கரை பகுதிகளில் தென்கிழக்கு கிழக்காசிய நாடுகளோட நெருங்கிய வணிக தொடர்பு கொள்றதுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்தியா எ சப்கான்டினென்ட். இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூட்டான், இலங்கை இந்த நாடுகளோட சேர்ந்து இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுது. This region possesses a distinct continental characteristics in physiography. இயற்கையான ஒரு நல்ல ஒரு நில அமைப்பு. தென் கிளைமேட், ஒரு நல்ல காலநிலை. நம்மக்கிட்ட வந்து எல்லா விதமான காலநிலையும் இந்தியாவில் இருக்குது இல்லையா. பயங்கரமான வெப்பமும் இருக்கும், குளிர்காலமும் பயங்கரமான குளிரும் இருக்கும், மிதமான சீதோஷண நிலையும் இருக்கும். எல்லா விதமான கிளைமேட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. தென் தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ்ங்கிறது மனித வளங்கள். இது எல்லாத்துமே ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டிருக்கிறதுனால இந்தியாவை நாம் ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். தென் லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். இந்தியாவுடைய அமைவிடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் லெவலில் இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8°4' நார்த் டு 36°6' நார்த் லேட்டிடியூட். இது வந்து லேட்டிடியூடில். தென் லாங்கிடியூட் பொறுத்த வரைக்கும் 68°7' ஈஸ்ட் டு 97°25' ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ். இந்தியா வந்து 8°4' இது இப்படி தான் சொல்லணும், 8°4' ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வட அச்சத்திலிருந்து 37°6' வட அச்ச வரையிலையும் 68.7' கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97.25 கிழக்கு தீர்க்க வரையிலையும் பரவி இருக்குது. அச்ச தீர்க்க பரவல் படி இந்தியா வந்து அதிகமாக எந்த பகுதியில் இருக்குதுன்னா எக்ஸ்டெண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். வடகிழக்கு அரைக்கோளத்தில் இந்தியா முழுமையாக சிட்டேட் ஆகிருக்குது. The southernmost point of the country is Big Million Point or Indra Point, located in the Andaman and Nicobar Islands. The southernmost point of mainland of India is Cape Comorin, that is Kanyakumari. The northern point is Indra Col. இந்தியாவுடைய தென்கோடியான பகுதி முன்னாடி இது என்ன சொன்னாங்கன்னா பிக் பில்லியன் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இந்திரா முனை. இது வந்து 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இது அமைஞ்சிருக்குது. இந்திய நிலப்பகுதியான தென்கோடி முனை வந்து குமரி முனை. வடமுனை நார்தர்ன் பாயிண்ட் எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்திரா கோல் அப்படின்னு சொல்கிறோம். The north-south extent of India is 3,214 km and it extends from Indra Col in Jammu Kashmir in the north to Kanyakumari in the south. இந்தியா வந்து நார்த்தில் லடாக்கில் இருக்கக்கூடிய இந்திரா கோல் அப்படிங்கிற இடத்துல இருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மொத்த நீளம், இந்தியாவுடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னா 3,214 கிலோமீட்டர்ஸ். இது வந்து நார்த் சவுத் எக்ஸ்டென்ட். இது ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னா the east west extension is 2,933 kilometer and it stretches from Rann of Kutch, that is in Gujarat, and in the west to Arunachal Pradesh in the east.
கிழக்கு மேற்கில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ரேன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 2933 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்குது. இது வந்து 23°30' வட அச்சமான கடகரேகை இந்தியாவுடைய மையமாக அமைஞ்சி தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் 2 பெரும் பிரிவுகளாக இந்தியாவை பிரிச்சிருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா the Tropic of Cancer passes through the middle of the country, dividing it into 2 halves. அந்த Tropic of Cancer இந்தியாவை 2 பிரிக்குது. நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் த சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட்ஸ் அப்படின்னு 2 பகுதியாக பிரிக்குது. தென் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறோம். The longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30°. மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்தியாவில் டோட்டலால் ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகள் இருக்குது. இதில் சின்ஸ் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், இட் வில் ஹேவ் sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. In order to avoid these differences, Indian Standard Time is calculated. இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய குஜராத்தை விடவுமே 2 hours முன்னாடியே சூரியன் அங்கே உதயமாயிருது. அப்போது ஒரே நாட்டில் இந்தியாங்கிறது ஒரு நாடு, இதில் வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து 2 hours முன்னாடி வருது, குஜராத்தில் 2 hours பின்னாடி வருது. அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டைம் வேரி ஆகுது. அப்போது இந்த வேரியேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்தியாவோட சென்ட்ரலில் ஒரு தீர்க்க கோடு இருக்குது. அது வந்து 80°30' கிழக்கு தீர்க்க கோடு நேரம். இந்த தலைநேரத்தை தான் இந்தியாவுடைய திட்ட நேரமாக நாம் எடுத்துக்கிறோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக எடுத்துக்கிறோம். இந்த தீர்க்க ரேகையானது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இட் பாசஸ் த்ரூ மீர்சாப்பூர் அண்ட் ரஃப்லி பைசெக்ட்ஸ் த கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்கிட்யூட். த IST இஸ் 5.30 5.5 மணி நேரம் ஹவர்ஸ் அஹெட் ஆஃப் கிரீன்விச் மீன் டைம் GMTன்னு சொல்கிறோம். இது வந்து இந்த தீர்க்க ரேகையானது மீர்சாப்பூர், அது வந்து எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில், இது அலகாபாத் வழியாக போகுது. இந்த திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விடவோ 2.5 மணி நேரம் முன்னதாக இருக்குது. இந்தியா ஹாஸ் பீன் பொலிட்டிக்கலி டிவைடட் இன்டு 28 states and 9 union territories ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். நிர்வாகத்தை சிறப்பாக பண்ணணுங்கிறதுக்காக இந்தியா 28 மாநிலங்களாகவும் 9 யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய முக்கியமான இயற்கை அமைப்பு பிரிவுகள். த மெஜஸ்டிக் ஹிமாலயன் பீக்ஸ் இன் த நார்த், த பியூட்டிஃபுல் பீச்சஸ் இன் த சவுத், த கிரேட் இண்டியன் டெசர்ட் இன் த வெஸ்ட் and the breathtaking natural heritage in the east make India a geographically vibrant, colorful and truly incredible country. இந்தியா வடக்கில் இருக்கக்கூடிய கம்பீரமான இமயம் மலை முகடுகள், சவுத்தில் வந்து அழகான கடற்கரைகள், வெஸ்ட்டில் வந்து இந்திய பாலைவனம், ஈஸ்டில் வந்து இயற்கை பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறதுனால சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வலிமை பெற்ற நாடாக இந்தியா அமைஞ்சிருக்குது. There is a varied nature of physiographic divisions in India, though the country has many landforms based on the major differences. It is divided into the following 5 physiographic divisions. இந்திய நிலப்பகுதியானது பல மாறுபட்ட இயற்கை நில தோற்றங்களை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் இந்தியாவோட இயற்கை அமைப்பை நம்ம 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நார்தர்ன் மவுண்டைன்ஸ், வடக்கு மலைகள், ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம நார்தர்ன் மவுண்டைன்ஸ்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் நார்தர்ன் பிளைன்ஸ். நார்தர்ன் பிளைன்ஸ் அப்படிங்கிறது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த பகுதிகள் செழிப்பான பகுதி. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செழிப்பான சமவெளி பகுதிகள், இதைத்தான் நார்தர்ன் பிளைன்ஸ்னு சொல்கிறோம், வட பெரும் சமவெளிகள். தேர்ட் ஒன் த பெனின்சுலார் பிளேட்டியூ. பெனின்சுலார் பிளேட்டியூ அப்படின்னா தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமினா நர்மதா தப்திக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த டெக்கான் பிளேட்டியூ ஏரியா, அதை தான் நம்ம தீபகற்ப பெனின்சுலார் பிளேட்டியூன்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் கோஸ்டல் பிளைன்ஸ். நமக்கு ஈஸ்டில் பே ஆஃப் பெங்காலும் வெஸ்ட்டில் அரேபியன் சீயும் இருக்குதா, அந்த கடல்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளை நாம் கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் த ஐலாண்ட்ஸ், தீவுகள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது த நார்தர்ன் மவுண்டைன்ஸ், வடக்கு மலைகள். The northern mountains consist of the youngest and the loftiest mountain chains in the world.
இது வந்து இமயமலைகள், அதாவது வடக்கு மலைகள் வந்து உலகத்தோடைய இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். It was formed only few million years ago and formed by the folding of the earth crust due to the tectonic activity. இந்த மலைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் உருவாக்கி இருக்குது. எதனால் எப்படி உருவாச்சு அப்படின்னா டெக்டானிக் மூமெண்ட்னால இது வந்து ஃபோல்ட் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கிறாங்க. It stretches for a distance of 2500 km from the Indus Gorge in the west to Brahmaputra Gorge in the east. The width of the northern mountains varies from 500 km in Kashmir to 200 km in Arunachal Pradesh. மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் இந்த மலைத்தொடரானது 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி இருக்குது. இது காஷ்மீர் பகுதியில் பார்த்தோம்னாக்கா அதனுடைய பிரெட் அகலம் வந்து 500 கிலோமீட்டராக இருக்குது. இதே கீழே அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட அது வரும்போது 200 கிலோமீட்டராக குறுக ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஃபேமஸான பாமீர் நாட், இந்த பாமீர் நாட் பாப்புலர்லி நோன் அஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, இதை உலகின் கூரை அப்படின்னு ஃபேமஸான வேர்டில் சொல்கிறாங்க. இட் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயாஸ் அண்ட் த ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. இது வந்து மத்திய ஆசியாவுடைய உயரமான மலைத்தொடரையும் ஹிமாலயாஸாயி இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. எது? இந்த பாமீர் நாட். From the Pamir, Himalayas extended eastward in the form of an arc shape. The term Himalaya is derived from Sanskrit. It means the abode of snow. இந்த பாமீர் நாட்டு இருக்கு இல்லையா, இது வந்து பாமீர் முடிச்சிலிருந்து இமயமலையானது பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் இருக்குது. ஹிமாலயா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் மொழியில் லாங்குவேஜில் வந்து பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது Northern mountains that functions as a great wall is grouped into 3 divisions. இந்தியாவுடைய பெரும் அரணாக இருக்கக்கூடிய இமயமலையை 3 உட்பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், செகண்ட் த ஹிமாலயாஸ், தேர்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாச்சல் ஹில்ஸ். இந்தியாவுடைய நார்த்தில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸை 3 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதுக்கு இன்னொரு பேர் பூர்வாச்சல் ஹில்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்தியாவிலேயே பழமையான மலைத்தொடர் எதுனா ஆரவல்லி. ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் ரேஞ்ச் இன் இந்தியா. டூ யூ நோ? எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணா. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த 3 பற்றி இப்போ படிக்கலாம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்து மேற்கு இமயமலைகள்னு சொல்கிறோம். இட் லைஸ் டு த நார்த் ஆஃப் த கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். It lies in Jammu and Kashmir and Tibetan Plateau. As its aerial extent is more in Tibet, it is also known as Tibetan Himalayas. The Trans-Himalayas are about 40 km wide in eastern and western extremes is about 225 km wide in its central part. They contain the Tethys sediments. The rocks of this region contain fossils bearing marine sediments which are underlain by tertiary granite. It has popularly metamorphosed sediments and constitutes the core of the Himalayan axis. The prominent ranges of Trans-Himalayas are Zanskar, Ladakh, Kailash and Karakoram. மேற்கு இமயமலை. இந்த மலைகளானது ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய பரப்பளவு அதிகமான பகுதி திபெத் ஏரியாவில் இருக்கிறதுனால இதை நம்ம திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மலைகளானது மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் 40 கிலோமீட்டர் அகலத்திலையும் அதனுடைய சென்ட்ரல் பார்ட் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்திலையும் இருக்குது. இந்த மலைகள் இந்த பகுதியில் காணப்படக்கூடிய பாறை அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னா கடல் அடியில் இருக்கக்கூடிய உயிரின படிமங்களை கொண்ட டெர்டியரி கிரானைட்டால் உருவாகி இருக்குது. இந்த பாறைகளோட ஒரு பகுதி உருமாறிய பாறை படிவுகளாக இமயமலை தொடரோட மைய அச்சு அமைஞ்சிருக்குது. இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான மவுண்டன் ரேஞ்சஸ் எதெல்லாம், மலைத்தொடர்கள் எதெல்லாம் அப்படின்னா சஸ்கர், லடக், கைலாஷ் அண்ட் காரகோரம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மவுண்டன் பீக்ஸ். இங்கே செகண்ட் ஒன் பார்க்குறோம், த ஹிமாலயாஸ். The Himalayas, it constitutes the core part of the northern mountains. It is an young-fold mountain. It was formed by the movement of the Eurasia landmass in the north and Gondwana landmass in the south.
இமயமலை இது வந்து வடக்கு மலைகளுடைய பெரிய பகுதியாக இருக்குது. இது ஒரு இளம் மடிப்பு மலை. வடக்கே இருந்த யுரேஷிய நிலப்பகுதியும் அப்போது லாங் எகோ பல வருஷங்களுக்கு முன்னாடி உலகம் வந்து 2 பிரிவாக தான் இருந்தது. லாராஷியா அண்ட் கான்வானா லேண்ட், 2 லேண்ட் மாஸ் தான். வடக்கில் இருந்ததுக்கு பேர் லாராஷியா, சவுத்தில் இருந்ததுக்கு பேர் கான்வானா. இந்த ரெண்டுக்கும் இடையில the Tethys Sea found between these two landmasses was uplifted by the compression and the resultant landforms was the Himalayas. இந்த 2 நிலப்பகுதியும் ஒன்றுக்கொன்று என்ன செய்யுது, ஒன்றை நோக்கி ஒன்று நகருது. நகரும் போது ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில இருந்த டெத்திஸ் அப்படிங்கிற கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல மலைத்தொடரை உள்ளடக்கினது. இந்த மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் ஆர் எதெல்லாம் இருக்குதுன்னா, ஹிமாலயாஸில் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அல்லது ஹிமாத்ரி உள் இமயமலை, அதுக்கு இன்னொரு பேர் ஹிமாத்ரி. செகண்ட், த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் மத்திய இமயமலை அல்லது ஹிமாச்சல். தேர்ட் ஒன், த அவுட்டர் ஹிமாலயாஸ் வெளி இமயமலை, அதுக்கு இன்னொரு பேர் சிவாலிக்ஸ். இப்போ இந்த 3ஐயும் பார்க்கலாம். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாத்ரீஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரைஸ் அப்ரப்ட்லி லைக் எ வால் நார்த் ஆஃப் த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயாஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, உள் இமயமலை இருக்கு இல்லையா, இது வந்து மத்திய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தான லெவலில் அமைஞ்சிருக்குது. இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் அபவுட் 25 கிலோமீட்டர் வைடு. இதனுடைய சராசரி அகலம் வந்து 25 கிலோமீட்டர்ஸ், அதனோட உயரம் வந்து 6000 மீட்டர்ஸ். அதனோட ஆவரேஜ் ஹைட் இஸ் அபவுட் 6000 மீட்டர்ஸ். The greater Himalayas receive lesser rainfall as compared to the lesser Himalayas and the Sivaliks. இது வந்து சிறிய இமயமலை சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் போது இதனுடைய இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய மழையோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். Physical weathering is less effective over the greater Himalayas as compared to the other ranges. மற்ற மலைத்தொடரை ஒப்பிடும் போது இந்த பகுதியில் பௌதீக சிதைவாகவே இருக்குது. Himalayas physical weathering is less effective over the greater Himalayas as compared to the other ranges. Almost all the lofty peaks of Himalayas are located in this range. இதில் முக்கியமான நிறைய உயர்ந்த சிகரங்கள் இங்கே இருக்குது. இதில் முக்கியமான ஒன்று எது அப்படின்னாக்கா எவரெஸ்ட். இந்த நோட்டபிள் ஒன்ஸ் ஆர் மவுண்ட் எவரெஸ்ட். அதனுடைய ஹைட் எவ்வளவு அப்படின்னா 8848. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எவரெஸ்ட்டை போய் அடையிறதுக்கு 8 வச்சு 4 8 வச்சா எவரெஸ்ட்டை போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக 8 8 4 8 8848 கிலோமீட்டர்ஸ் அதனுடைய உயரம். இதில் வந்து கஞ்சன்ஜங்கா இதுவும் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள் அண்ட் கஞ்சன்ஜங்கா இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் நேபாள் அண்ட் சிக்கிம். எவரெஸ்ட் வந்து நேபாள்லையும் கஞ்சன்ஜங்கா சிக்கிம்க்கும் இடையிலையும் அமைஞ்சிருக்குது. தென் த ரேஞ்ச் இஸ் இன் மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஆல் ரேஞ்சஸ். இட் இஸ் a region of permanent snow cover, so it has many glaciers. கங்கோத்ரி, யமுனோத்ரி and சியாச்சின் are some of them. இது வந்து மற்ற மலைத்தொடரை விட மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்குது. இமயமலையில் எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுறதுனால கங்கோத்ரி, சியாச்சின் இது மாதிரியான பனி ஆறுகள் அங்கே இருக்குது. கிளேசியர் அப்படின்னா பனி ஆறுகள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாச்சல். ரெண்டாவது மத்திய மலைகள் அல்லது ஹிமாச்சல்னு சொல்கிறோம். இட் இஸ் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயாஸ். Height of this range is from 3700 to 4500 meter. Its worth varies up to 80 kilometers. The major rocks of this range are slate, limestone and quartzite. This region is subjected to extensive erosion due to heavy rainfall, deforestation and urbanization. Pir Panchal, Dhauladhar, Mahabarbat are the mountain ranges found in this part. Major hill stations of the Himalayas are located in this range. Shimla, Mussoorie, Nainital, Almora, Ranikhet and Darjeeling are the famous ones. இந்த இமயமலையுடைய இது வந்து மத்திய மலைத்தொடர்னு சொல்கிறோம். இதனுடைய சராசரி அகலம் 80 கிலோமீட்டர்ஸ், உயரம் 3500லிருந்து 4500 வரைக்கும் வேரி ஆகுது.
இதில் வெண்கல்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணல் பாறைகள் இந்த பகுதியில் இருக்குது. அப்புறம் நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, அதுக்கப்புறம் அதிகமான மழை பொழிவு இந்த காரணங்களால் இங்கே மண் அரிப்பு ஏற்படுது. இந்த மலைத்தொடரில் பீர்பாஞ்சல், தவ்லதார், மகாபாரத் இந்த மலைகள் இருக்குது. புகழ்பெற்ற கோடைவாழ் தலங்கள் எதெல்லாம் அப்படின்னா சிம்லா, முசௌரி, நைனித்தல், அல்மோரா, ராணிக்கட், டார்ஜிலிங் இது எல்லாமே இந்த மலைத்தொடரில் தான் இருக்குது. இந்த மேஜர் பாசஸ் இந்த ஹிமாலயா ஆர் இந்த மலைத்தொடர் இருக்கக்கூடிய பாசஸ் கணவாய்கள் எதெல்லாம் அப்படின்னாக்கா காரக்கோரம் பாஸ் இது ஜம்மு காஷ்மீரில், சோஜிலா பாஸ், ஷிப்கிலா பாஸ் இதெல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷில், போம்திலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷில், நாதுலா பாஸ் அண்ட் ஜில்பெலா பாஸ் இன் சிக்கிம் இதெல்லாம் இந்த பகுதிகளில் இருக்குது. அப்புறம் இந்த கைபர் பாஸ் விச் கனெக்ட்ஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் போலன் பாஸ் இன் பாகிஸ்தான் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாசஸ் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கைபர் கணவாய் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாயும் இந்திய துணை கண்டத்தோடைய முக்கியமான கணவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் த சிவாலிக்ஸ். வெளி இமயமலை அல்லது சிவாலிக். த சிவாலிக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அஸ்ஸாம். இட் இஸ் பார்ட்லி மேட் பை த டெப்ரிஸ் brought by the Himalayan rivers. The altitude varying between 900 to 1100 meters, average elevation of this range is 1000 meter. The width of Sivaliks varies from 10 km in the east to 50 km in the west. It is the most discontinuous range. The longitudinal valleys found between the Sivaliks and the lesser Himalayas are called Duns in the west and Dwars in the east. These are all the ideal sites for the development of settlements in this region. தொடரோட ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் உருவாக்கப்பட்டது. இதனோட உயரம் 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரைக்கும் வேரி ஆகுது. இதனோட உயரம் 1000 மீட்டர்ஸ். இதனுடைய சராசரி அகலம் மேற்கில் 50 கிலோமீட்டர்ஸ்லேருந்து கிழக்கில் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வேரி ஆகுது. இது மிகவும் தொடர்ச்சி இல்லாத ஒரு மலைத்தொடர்னு சொல்கிறோம். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில காணப்படுது. இதுவெல்லாம் இந்த மலை இமயமலை இருக்கு இல்லையா, இதனுடைய கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் அப்படின்னும் மேற்கு பகுதியில் டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த பகுதிகள் மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடை அமைப்பாக இருக்குது, செட்டில்மெண்ட்ஸாக இருக்குது. தென் பூர்வாஞ்சல் ஹில்ஸ், பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லிட்டு these are the eastern offshoot of Himalayas. It extended in the northeastern states of India. Most of these hills are located along the border of India and Myanmar, while others are inside India. Dafla Hills, Abor Hills, Mishmi Hills, Patkoi Hills, Naga Hills, Manipur Hills, Mizo Hills, Tripura Hills, Mikir Hills, Garo Hills, Kashi Hills and Jainita Hills are the hills which are collectively known as Purvachal Hills. இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இருக்கு இல்லையா, இது இமயமலையோடைய கிழக்கு கிளைன்னு சொல்கிறோம். இது வடகிழக்கு மாநிலங்களில் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் அப்புறம் இந்திய எல்லைகளுக்கு இடையில் காணப்படுது. மற்ற மலைகள் அல்லது குன்றுகள் இந்தியாவில் உட்பகுதிகளில் பரவி இருக்குது. ஆனால் டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா இந்த எல்லா குன்றுகளையும் சேர்த்து தான் நாம் மொத்தம் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸோட முக்கியம் என்ன, அதனோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஹிமாலயாஸ் பிளாக்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அண்ட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு நார்த் இந்தியா. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு அதிகமான கனமழையை கொடுக்கறது இந்த ஹிமாலயாஸ் தான். செகண்ட், இட் ஃபார்ம்ஸ் எ நேச்சுரல் பேரியர் டு த சப்கான்டினென்ட். இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒரு அரண் அப்படின்னு நம்ம இமயமலையை சொல்லலாம். இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் மெனி பெரினியல் ரிவர்ஸ் லைக் இந்தஸ், காஞ்சஸ், பிரம்மபுத்ரா எக்ஸட்ரா. நிறைய வற்றாத ஜீவநதிகளுடைய பிறப்பிடமாக இமயமலை தான் இருக்குது. ஏன்னா அது பனி உருகி வர்றதுனால அது வற்றவே வற்றாது. ஸோ பெரினியல் ரிவர்னு சொல்கிறோம். எதெல்லாம்? சிந்து, கங்கை, பிரம்மபுத்ரா அதனுடைய துணை கிளை ஆறுகள் எல்லாம்.
Next, the northern mountains are described as the paradise of tourists due to its natural beauty. பல கோடைவாழ் இடங்கள் புனித தலங்கள் இங்கே இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து அங்கே சுற்றுலாத்தலமாக பயணிகளோட சொர்க்கமாக இதை நினைக்கிறாங்க. Many hill stations and pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and Vaishnavi Devi temples are situated here. பல கோடை வாழிடங்கள் புனிதத்தலங்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி டெம்பிள் இதெல்லாம் இங்கே ஃபேமஸான டெம்பிள்ஸ். தென் இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ் ப்ராடக்ட்ஸ். வன பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அந்த தொழிற்சாலைகளுக்கு வழங்குறதுக்கு ஃபாரஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. Then it prevents the cold winds blowing from the Central Asia and protects India from the severe cold. சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து வீசக்கூடிய கடுமையான குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரில் இருந்து பாதுகாக்கிறது இந்த ஹிமாலயாஸ் தான். ஹிமாலயாஸ் ஆர் renowned ஃபார் த ரிச் பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலத்துக்கு இது ரொம்ப பெயர் போன ஒன்று. இப்போ இந்த லெசனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மட்டும்தான் முடிச்சிருக்கிறோம். இதனுடைய டிவிஷன்ஸ் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸில் நார்தர்ன் மவுண்டெயின்ஸை மட்டும்தான் முடிச்சிருக்கிறோம். இனி வரக்கூடிய 4 சப்ஹெட்டிங்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.